வாங்குறோம். சரி, ஓகே. அடுத்தது இதுல வந்து மாய நேயமண்டதிலே ஒரு ஒரு அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் ஒரு விசேஷத்தை தேட பார்க்கலாம். இப்ப ம், இந்த எங்களோட ஊர்ல ஒருவர் வைரவநாதன் மாசம் இருந்தவர். அவர் அந்த கோயில்ல பேசிக்கல சொல்றார், ஆண்மநேய செல்வர்களே, அது ஆண்மநேய என்று சொல்லி ஒரு வார்த்தை பிரிவத்தை பாவிப்பார். அப்ப அந்த நேயம்ன்றது ஒரு அன்பினுடைய ஒரு உச்ச நிலையாக இருக்கலாம். இப்ப யாரையும் தனக்கு நன்மை செய்பவர்களையும் தீமை செய்பவர்களையும் ஏகமா ஒரே மாதிரி நினைக்கின்ற ஒரு நிலைப்பாடாக இருக்கலாம். நேயத்தே நின்ற நிமலன். அப்ப அவர் இறைவனுக்கு யார் மீதும் தனிப்பட்ட முறையில விருப்ப வெறுப்பு இருக்காது. அதனுடைய தான் நேயத்தே நின்ற நிமலன். அந்த நிமலனுடைய அடிகளை போற்றுவோம். அப்ப நான் நேற்றைக்கு வரைக்கும் பிழை விட்டாலும் அந்த பிழை இன்றைக்கு நான் சரியான தளத்துக்கு வருகின்ற பொழுது நேற்றைக்கு வரைக்கும் விட்ட பிழைகளை கணக்கு கணக்கா கணக்கில் எடுக்காமல் அல்லது அதை ஒரு விடயமாக கருதாமல் அவர் அரவணைத்துக் கொள்ளுபவராக இருக்கக்கூடியவர் தான் அந்த இறை நிலையிலே இருப்பவர். அதனுடையதான் சாதாரண வாழ்க்கையில கூட நாங்கள் சொல்லுவோம் என்ன, மன்னித்தல் இறை, மறத்தல் மனித பண்பு, மன்னித்தல் இறை பண்பு என்று சொல்லி. அப்ப அந்த மன்னிக்கின்ற நிலப்பாட்டிலே இருப்பதை அதனுடைய அந்த அந்த நிலைக்கு இருப்பவர்களா நேயத்தை நிற்கக்கூடியவர்களா இருப்பார்கள். அப்ப அந்த இடத்திலே இறைவனை அப்படி மாணிக்கவாசகர் போட்டு வருகிறார். மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போட்டி. அது அவர் சொன்ன கருத்து தான். இந்த பிறப்பு இல்ல நன்மை தீமைகளுக்கு உரிய இந்த பிறப்பை அவர் தான் அறுக்கிறார். ஏனென்றால் அறுப்பவராக அவர் தான் இருக்கிறார். அதனுடைய அவர் மன்னன், அவர் சுயமாக தீர்மானிக்கிறார். சரி, நீங்கள் மற்றவர் சொல்லுங்க இதுக்கான கருத்து. நீங்களும் சேம் கருத்து தானே? மாயம், வாழ்வே மாயம் என்று சொல்வார்கள். இப்போ மாயம் அதுதான் கருத்து. அப்ப தொல்காப்பியர் சொல்றார், நிலம் நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம். மாயம் மயக்கம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே பொருளுடைய சொற்கள். மாயம், மாய வாழ்க்கை, அப்ப இந்த என்றால் மாய பிறப்பு, இப்படியான ஒரு பிறப்பு அறுக்கும் இல்லாம செய்வார். மாய பிறப்பறுக்கும் மன்னன், வேந்தன் என்று சொன்னார், இப்ப மன்னன் என்று சொல்றார். ரெண்டு மூன்றுதான். மன்னன் அடி போட்டி, சேவடி போட்டி. மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடி போட்டி. சீரார் பெருந்துறை, சீரார் பெருமைக்குரியவர். சீர்த்தி சீரார் சீரார் துறை நம் துறை திருப்பெருந்துறையில அவர் கூடுதலாக அந்த அந்த தெய்வத்தை அவர் கூட கன்னடங்களில் பாடியிருக்கிறார். சீரார் பெருந்துறை சிவனே போற்றி அப்படி என்றாலும் ஒவ்வொரு பாட்டுகளும் வருது. சிவபுராணத்தில் திருவாசத்தில் வருது. சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போட்டி. தேவன் சீராக பெருந்துறையில் வாழுகின்ற நம் தேவன் அடி போட்டி. சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போட்டி. அதாவது அவர் அந்த தலத்தை வாழ்த்துகின்றார். மற்றும் சீரார் அங்க சீராக வாழுகின்ற எனக்கு ஞான குருவாக வந்து எனக்கு இந்த ஞானத்தை தந்த அவரோட சேர்த்து கொண்ட அந்த சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போட்டி என்ற கருத்து. சரி, அடுத்த செக்ஷனுக்கு போவோம். போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான்.
ஓகே. இப்போ வந்து ஆறாத சொல்லுங்க. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆறாத முடிவில்லாத ம். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அந்த இன்பத்தை தாரார். அப்ப ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, மலை போன்ற சிவன் இமயமலையில மேலே இருக்கிறார்னு சொல்றாங்க. அண்டபடியால் அருள் மலையாக இருக்கின்றார், அருள் மலையாக இருக்கின்றார். இதுல நாங்கள் ஒரு மிக முக்கியமான விடயத்தை எங்களோட பெரும்பான்மை சமூகத்துக்கு இந்த சிவபுராணம் பாடுறவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு இடம் ஒன்று இதில் இருக்கிறது. அதை நான் அவ்வப்போது தனிப்பட்ட முறையில திருத்துவது உண்டு. ஆனால் இத்தனை பேர் திருத்தினேன்ன்றது எனக்கு தெரியாது. அதை இத்தனை பேர் சரியாக உள்வாங்கி கொண்டாடணும் தெரியாது. அதனால அருளும் அலை போற்றி என்று படிப்பவர்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி தாய் சிறந்த தயாவான தத்துவனி என்பதற்கு தாய் சிறந்த தயவான தத்துவனி என்றும் சிலர் படிப்பது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இறப்பு வீடுகள் என்ற பொழுது ஆட்கள் படிக்கிற பொழுது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆகவே அந்த அருளும் மலை என்றால் அவர் ஒரு அருள் மலை, அந்த அருளால் நிரம்ப பெற்ற மலை போன்றவர். ஆறாத இன்பம் அவனுடையதான் அவரால் ஆறாத இன்பத்தை கொடுக்கிறார். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தைகள். அதனால நீங்கள் போகலாம். நான் இது ஒரு சமூக நலஞ்சார்ந்தான் இந்த விடயத்தை சொன்னேன். அடுத்தது இப்போ வந்து அவ லீவ் பண்ணபடியால் எங்களுடைய ஆர்வம் ஐயா வந்து தன்னுடைய கருத்துக்களையும் சொல்லணும் என்று கேட்டுக்கொள்ளும். சொல்லட்டேன் ஆர்வம் ஐயா. ஏன்னா ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் இதுல ரொம்ப புலமை பெற்றவன் அல்ல, ஆனால் நான் நீங்கள் சொல்வது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்ப அந்த முருகானந்த முறையிடத்தை செய் என்றதுக்கு வேறுபட்ட கருத்தொன்றை சொன்னார் போல இருந்தது. சே என்பது குழந்தையைத்தான் குறிக்கும், தன்னுடைய குழந்தைகளை தான் அந்த குறிக்கிறதா இருக்கும். அப்ப இறைவனுடைய குழந்தை என்பதுதான், இந்த ஆத்மாக்கள் எல்லாமே இறைவனுடைய குழந்தைகள் தான் என்ற பொருள்படும் என்று நான் நினைக்கிறேன். நான் இந்த சமயத்தில் ரொம்ப புலமை உடையவன் அல்ல. ஆகவே நீங்கள் கதைங்க, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் வந்து கட்டாயம் சொல்லணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விவாதத்துக்கு சொல்லவில்லை. இப்ப சே என்பதை குழந்தை என்று மாணிக்கவாசன் நினைத்து பாடியிருந்தால் அதை பற்றி நான் நிச்சயமாக வாது பண்ண வரவில்லை. ஆனால் சேயோன் இப்ப அண்மை சேய்மை என்கின்ற நிலையிலே சேயோன் என்பது தூரத்தே நிற்பவன் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. மாணிக்கவாசன் அந்த கருத்துல பாடினாரோட நான் சொல்ல வரவில்லை. நீங்களும் சொல்ற கருத்தை கருத்தாக நானும் ஏற்றுக்கொள்கிறேன். திரு சிவச்சேந்திரன் சொன்ன போல சேயோன் என்றதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, முருகனை குறிப்பிடுறாரு. அவ சந்தர்ப்ப ஒரு சொல் தமிழ் சொற்கள் பல கருத்துக்கள் உள்ளதா இருக்கும், அல்ல பொருள் உள்ளதா இருக்கும். அது அந்த சந்தர்ப்பத்துக்கு தக்கதே அந்த பொருளை நாங்கள் இதுக்கு இதுதான் கருத்தாக இருக்கும் என்று நாங்கள் கணிக்க வேணும். அதான் அந்த வள்ளுவர் சொல்றாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெற்பொருள் காண்பது அறிவு. அப்ப நாங்கள் இந்த இடத்துல என்னத்தை எப்படி அதை அந்த பொருளை உணர்ந்து கொள்ளணுமோ அது எங்களுடைய அறிவை பொறுத்த முடியும். நாங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றது எனது தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. நீங்கள் தொடருங்கள். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஆமா, அடுத்தது சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவள்தான் வழங்கி. மிகவும் முக்கியமான ஒரு வசனம். இதை நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்க, எனக்கு நான் என்னத்தை சொல்றேன் நான் கடைசியாக சொல்லுகின்றேன். சிவன் அவன் என் சிந்தையுள். அப்ப என்னுடைய சிந்தையில அவன் இருக்கிறான். சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் நிற்கிறபடியால் அவன் அப்படி நிற்கிறபடியாத்தான் அவன் அருளாலே வந்தால் வணங்கி. அப்ப சிந்தையில நின்றபடியால் அது அருளும் செய்கிறார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனதாலே வணங்குறேன். பிறகு சிந்தை மகள சிவபுராணம் தன்னை அதுக்கு முதல் வந்து நீங்கள் அந்த பசத்துக்கு போகும்போது இதை பார்ப்போம். சரியா? சிவன் அவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி. சரி, நீங்கள் முருகானந்தம் ஏதாவது சொல்ல முடியுமா?
அது இல்ல, வெளிப்படையாக சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அப்ப அவர் அங்க சிந்தையில நிலைத்தபடியால் அவன் அருளாலே அவன் தலை வணங்குகின்றது. அவ்வளவுதான். அங்க அதுல நுணுக்கி பார்க்கறது ஒண்ணும் இல்லை. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகளை சிவபுராணம் தன்னை இந்த முதலும் ஓய்யாது அங்கால வருது. அப்ப இந்த முதல் வரிகள்ல அவன் அருளால் அவன் தாள் வணங்குவதற்கான நிலைமை சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதுதான். அப்ப சிவன் என்னுடைய சிந்தையில நிற்க பண்ணுவதுதான் இந்த வழிபாடு என்கின்ற முயற்சி. அது பல வகையான வழிபாடுகளாக இருக்கலாம். சிவன் எல்லாருடைய சிந்தையிலும் நின்று கொண்டால் எல்லாரும் இறை வழிபாடுகளையே முழுமையாக இருப்போம். அப்ப உலகியல்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சிந்தையில நிற்பதனால் முழுமையாக சிவன் அவர்களுடைய சிந்தையிலே நிற்க இயலாமல் இருக்கலாம். சிந்தையில் இப்ப இது சிவபெருமானை பற்றி அல்ல, இது இப்பொழுது வருகின்ற கூட்டம். அதாவது என்னுடைய சிந்தையிலே சிவன் நிற்கின்றானா என்பது என்னுடைய முயற்சி. அப்ப அந்த முயற்சியிலே நான் உச்சத்தை தொடுகின்ற பொழுது அவனே அவன் தான் வணங்குகின்ற நிலைமை வரும். இதுல இன்னொரு கருத்தும் வருகின்றேன் என்று சொன்னால், சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே, அவனுடைய அருள் இல்லாமல் நாங்கள் அவனை வணங்க முடியாது. அவனுடைய அருள் இருந்தால்தான் நான் அவங்களை வணங்க முடியும். சிவனை வணங்குவதற்கே நீங்கள் எவ்வளவுதான் விவாதத்துக்கு என்னுடைய வாழ்க்கையோட வச்சுக்கொண்டு சொல்றேனே, நானே சில பேர் என்ன காண்கின்ற பொழுது என்ன அடிக்கடி சொல்றாய் என்று கேட்பது உண்டு. நான் சொல்லுவேன், நான் சிவபெருமான கும்பிடுறனோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா சிவனுடைய நான் என்னுடைய நாவிலே பழக்கி கொண்டிருக்கிறேன். சாதாரணமாக அது வரும். எனக்குள்ளே ஒன்று தெரியும். அப்படி என்னை அறியாமல் என் நாம 10 தரம் சொல்லியர்கள குறைந்ததும் ஒரு தரமோ 2 தரமோ அந்த இறைவனுடைய சிந்தையும் எனக்கிட்ட வருகிறது. நான் சும்மா என்னை வைத்து சொல்லணும்னா இந்த கருத்தை பலப்படுத்துவதற்காக, என்னை மகிமைப்படுத்துவதற்காக அல்ல. அப்ப சிவன் அவனின் சிந்தையுள் நின்ற அதனால், அப்ப இறைவனை என்னுடைய சிந்தைக்குள்ளே நிறுத்துவதற்கு நான் முயற்சிக்க வேண்டும். சிவன் அவன் என் சிந்தையில் சிவனா வந்துட்டான் என்றால் பிறகு அவன் அருளால் அவன் தான் வணங்குகிறான் என்பது அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம். ஆமா, சிவன் அவனின் சிந்தையுள் நின்றதனால், சிவன் என்னுடைய சிந்தைக்குள்ள நிற்கின்றபடியால், அப்படியும் கருத்து சொல்ல, சிவன் அவனின் சிந்தையுள் நிற்கின்றபடியால் அதனால் என்ற சரி, அதன்படியால் அவன் அருளாலே, அவன் சிந்தைக்குள்ள வரணும் என்று அவனுடைய அருள் இருக்கும். அவன் அருளாலே அவன் தான் வணங்கி. இப்ப இப்படி பாருங்க, இன்னொரு இடத்துல அது தேவாரமா என்னோட வரியோட தெரியாது. சித்தத்தை சிவன்பால் வைத்தார்க்கு மங்களமோ என தெரியவில்லை. சித்தத்தை சிவன்பால் வைத்தார்க்கு. ஏன்னா இப்ப எங்களை எடுங்கோ. இப்ப இதுல இருக்கிறோம் 4 பேர் இருந்துட்டு போட்டா இப்ப அவன் இன்னொரு கோயிலுக்கு போறா. உங்களுக்கு ஆர்வம் பண்ணாருக்கும் மணிவண்ணனுக்கு ஒருவேளை தெரியலாம். ஆனா இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறது இல்லை. நான் இன்றைக்கு ஈஸ்டாவில ஒரு நிகழ்ச்சியோட நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த நிகழ்ச்சிக்கு நீ போறியாண்டு என்ன இப்ப ஒரு சிலர் கேட்டார், அன்றைக்கு ஒருத்தன் பிள்ளையார் இருக்குன்னு. நான் சொன்னேன், இல்லை, நான் அதுக்கு போறதுக்கு இல்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு எனக்கு ஒரு விதமான மறுப்போ எதிர்ப்போ இல்லை. அது நடக்குது என்ற வழியுண்டு. அப்ப நீங்கள் இன்றைக்கு என்ன இதுக்குள்ள திருவாசகத்துக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சொல்லிடுறாங்க. அப்ப என்னுடைய சாய்ஸ் இதுவாக இருந்தது. எது திருவாசகத்துக்கு என்னுடைய இந்த ஒரு மணத்தியாலத்துக்கு மேற்பட்ட நேரத்தை கொடுப்பதாக. இதே நேரத்திலே தான் நான் சொல்லுகின்ற அந்த குறிக்கப்பட்ட நிகழ்ச்சி நடக்கின்றது. அப்ப என்னுடைய சித்தத்தை நான் எங்கே வைத்திருக்கிறேன்? சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். நீங்கள் விளங்குவோம். ஏனென்றால் இது முருகானந்தனுடைய ஆணவம் பேசவில்லை. முருகானந்தனுடைய அனுபவமும் முருகானந்தனுடைய பார்வையும் தான் இதிலே வருகிறது. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். அந்த என்னன்றதுக்கு இது ஒரு முக்கியத்துவம் இருக்கின்ற அடியன்கிறது. அதுதான் எங்களுக்கான எஃபர்ட். நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் அதற்கான எங்களுடைய முயற்சியை செய்கின்ற பொழுது அதற்கான ஒரு பலன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பலன் தான் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி. அடுத்தது சிந்தை மகிழ. இதுல சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்சான்.
இதுக்கான கருத்தை எப்படி பார்க்குறீங்க? முந்தை வினை முழுதும் முந்தி செய்த வினைகள் அது ஓயக்காகத்தான் நான் அதை படிச்சிருக்கிறேன். என்னத்தை? சிவபுராணத்தை. புராணம் கொண்ட கதை சிந்தை மகிழ. அப்ப அவன் அருளாலே அவன்தால் வணங்கி தான் அதை செய்கிறேன். நான் மாணிக்கா சொல்றேன், வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய்வு. அப்ப என்னத்துக்கு சிவபுராணத்தை படித்தவர் என்றால் அவர் சொல்றார், தன்னை பற்றியும் சொல்றார் என்னென்ற படிக்க. ஆனால் அருளாளர்கள் நானே போய் இவர் என்னிடத்துல படிக்கிறார், நானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்தைக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்தரும் மாறு என்று மாணிக்காசிரியை படிக்கிறார் வேற இடத்துல. சோரணத்தில் அது வேற இல்லை. அப்ப முந்தை வினை முழுதும் ஓய்வதற்காகத்தான் அவர் சிவபுராணத்தை படிக்கிறார் என்ற கருத்து போல எனக்கு தெரியுது. சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைவாது, முந்தை வினை முழுதும் இல்லா போகணும். அப்ப நாங்கள் நினைக்கிறோம் என்னென்றால் சரியோ பிள்ளையோ அவையெல்லாம் இப்ப சிவன் எல்லாரும் தான் நாங்கள் பொதுவாக சொல்றோம், இறந்தவர்கள் எல்லாரும் சிவன் அடியில இருப்பார்கள் என்று சிவபதம் அடைந்தார் என்று சொல்லுவோம் என்றபடியால் அதான் அதன் கருத்தா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சிந்தை மகள முருகானந்தம் வர மாதிரி கருத்துகள் பார்க்குறீங்களா? ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். எனக்கு சவுண்ட் வரவில்லை. இப்ப வருதா? இல்ல, இருந்தாப்புல நின்று போச்சு. சரி, இப்ப உங்களோட சத்தம் கேட்குது. நான் கதைக்கிறது உங்களுக்கு கேட்குதா? ஓகே, டிஸ்கனெக்டட் ஆனது. அப்புறம் நான் திரும்ப போட்ட பொழுது நீங்கள் உங்களோட குரல் மாத்திரம்தான் கேட்கிறது. சரி, எனக்கு கேட்டது உங்களுடைய. இப்ப நாங்க சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பஞ்சார் என்ற கருத்தை பார்க்கின்றோம். இதுக்கு கருத்தை அவர்கள் கூறியிருந்தார்கள். நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்க கூறுங்க. அப்ப சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பஞ்சார். அப்ப இதுல அந்த என்னுடைய சிந்தை மகிழ வேண்டும். சிந்தை மகள சிவபுராணம் தன்னை. சிவபுராணம் என்கின்ற பொழுது அது இந்த 95 வரியை மாத்திரம் குறிக்கின்றதாக நான் நினைக்கவில்லை. சிவனை போற்றுகின்ற பொதுவாக ஒரு தன்மையாக சொல்லியிருக்கலாம் என்றுதான் அடியேன் கருதுகிறேன். சனி இந்த 95 வரி இப்பொழுது நாங்கள் ஆய்வு கொடுத்துக்கிற பாடலாக மாத்திரம் இருக்காது. சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். முந்தை வினையில நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அந்த முந்தை வினை முழுதும் ஓய. நான் இதில் பாடுகின்றதனால் முந்தைய வினைகள் ஓய்கின்றன. அப்ப முந்தைய வினைகள் அவர் தனிய தீவினையை மாத்திரம் சொல்லவில்லை, நல்வினையும் சேர்த்து கூட சொல்லி இருக்கலாம். ஏனென்றால் அவர் அந்த நன்வினை தீவினைகளை தாண்டிய அந்த சாயுச்சிய பதவிதான் அவருக்கு கிடைத்த முத்தி என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த நன்மை தீமைகள் அற்ற அந்த நிலைக்கு அவர் தன்னை உயர்த்துகிறார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யார். அப்ப முந்தை வினை முழுதும் ஓய்கின்ற நிலையிலே ஓயும் வரை நான் உரைத்து கொண்டு இருப்பேன் என்பதாக பொருள் கொள்ளலாம் என்பது அடியேன் கருத்து. இது மாணிக்கவாசர் இதுல முக்கியமான கருத்து எங்களுக்கு சொல்லுகின்றார். என்னென்று சொன்னால், உங்களுடைய முந்தை வினைகள் எல்லாம் ஓய வேண்டும் என்று சொன்னால் சிந்தை மகள சிவபுராணத்தை நீங்கள் தொடர்ந்து பாட வேணும். அந்த அவர் இதில் குறிப்பிடுகின்றனர் நான் கருதுகின்றேன். சிந்தை மகள சிவபுராணத்தை பாடுபவர்கள் அவர்களுடைய முந்தை வினையெல்லாம் போய்விடும் என்ற கருத்தை அவர் உரைக்கின்றார். அதாவது பொருள் உணர்ந்து பாட வேணும், சிந்தையில பாட வேணும், அல்ல சிந்தைக்கு உட்பட்டு பாட வேணும். அதுதான் அவர் சிந்தைக்குள்ள சிவபெருமானை வச்சு பாட வேணும் என்றதுதான் இந்த 5 வரியும் எங்களுக்கு சொல்லுகின்றன. இது தவிர வேற கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லாட்டி அடுத்ததுக்கு போகலாம்.
இதை போங்க. சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானெனின் பெரும் சீர் எண்ணிறந்து எல்லை இலாதானெனின் பெரும் சீர். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. பெரிய பாட்டாக இருக்கிறபடியால் இதை அப்படி அந்த ஒவ்வொரு வசனமே பார்ப்போம் நினைக்கிறேன். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. நெட்டிக்கண் இருக்குல்ல, அந்த நெட்டிக்கண் இது எங்கட கதையெல்லாம் வந்து நக்கீரரை எரிச்சு அவரை தாமரை குளத்துல உயிர்ப்பிச்ச கதைகள். அப்ப நெட்டிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றம் கொண்டு நக்கிறேன்னு சொன்னா அப்புறம் இனி அவர் கடைசியாக அந்த கதை முடியுது. உம்மோடு தமிழ் விளையாண்ட அவர் அந்த புலவர் அவையில் அவர் அந்த தலைவர் தரிமின்ற கதை திருவிளையாடலும் அது வருது. அப்ப நெட்டிக்கண் வந்து ஒரு லேச பீம் மாதிரி இப்ப லேச வெப்பம் எல்லாம் வந்துட்டுது. சரி, அது ரெண்டும் கண் முதலான் தன் கருணை. அது ஏன் அதை பாவிக்கிறார் என்றால் அந்த கருணையால அதை செய்கிறார். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நக்கீரரை எரிச்சது ஒரு ஆக்கள் அதை சூதும் வாதும் வேதனை தரும் என்றபடியா நாங்கள் அதை வாத விட்டுறோனும் கருத்துக்களை நாங்கள் பயந்து கொள்ளலாம், அதை ஏற்றுக்கொண்டு போறதுதான் சரி. ஏன்னா நீங்களே சொன்னீங்க திருக்குறளுக்கு எத்தனையோ 1000 பேர் எழுதியிருக்கிறாங்க குறள். ஒவ்வொரு இது தங்கட கோணத்துல பார்த்து தங்கட அறிவு கட்டின மாதிரி எழுதுவினோம் என்றபடி அதை ஏற்கத்தான் வேணும் எங்களை. ஆனால் நாங்கள் மறுக்கிற இடத்துல அது நாகரிகமாக அதை மறுத்து சொல்ல வேணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்த இது. அப்போ நக்கீரருக்கு நன்மை அதாவது மக்களுக்கு, அதாவது இந்த சிவருமான் அந்த அற்புதமோ என்னவோ அவர் ஏன் எரித்தவர் என்றால் அவற்றை தமிழே அறிவை அவர் சோதிச்சிருக்கிறார் என்றுதான் கதைகள் சொல்லுது. படமும் திருவிளையாடலும் அதுதான் கடைசியாக தான் சொல்லப்படுது. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்த கண்ணக்காட்டு வந்த இது அதுதான் முதலாவது அடின்ற விளக்கம் என்று நான் கருதுறேன். சரி, முருகானந்தம் என்ன மாதிரி பார்க்குறீங்க? நிற்கிறீங்களோ? அவர் கேட்கல தெரியல. இல்லை, அவர் மியூட்ல இருக்கிறார். அவர் மியூட்டை விட்டுட்டு சரி சார், மியூட்ல இருக்கிறார். ஆனால் அங்கே மியூட்டே எடுங்க. சரி, வரட்டுக்கும். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. முற்கண்பருடையவருடைய கருணையை, அது இப்போ நீங்கள் அந்த கருத்தை சொன்ன மாதிரி அவருடைய கருணை மூலமாக நக்கீரர் இதில் வந்து அவருக்கும் ஒரு ஆணவம் இருந்தது. என்னென்னு சொன்னால், நான் தலைமை சிறந்த புலவர், தமிழில் இனிமேல்லாத இது கொண்டவர், அது கடவுள் வந்து கேட்டாலும் பொருள்பட இது பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு ஆணவம், அதுவும் ஒரு ஆணவம் தான், செருக்கு என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த செருக்கை எரித்து அதுக்கு பிறகு அவரே வந்து அந்த
சொல்லுகின்றார். நான் தவறு வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் வாதிட்டேனே தவிர நீங்கள் உங்களை எதிர்த்து நான் வாதிடவில்லை என்ற கருத்தை அவர் சொல்லுகின்றார். அடுத்தது, எண்ணுதற்கெட்டா எழிலால் கலர் இறைஞ்சி, இதுக்கான மீனிங்கை பார்ப்போம். எண்ணுதற்கு எட்டான் பிடிபடாது. மாங்காய்க்கு கல்லால் எறிஞ்சோம் சின்ன வயதுல, ஏனென்றால் கையால இப்படி கேட்டே இல்லை. சில மாமரங்கள் இப்ப இங்கேருந்து போனவர் அங்க மேங்கோ மேன்ஷன் கட்டியிருக்கிறார் ஷூட்டிங்ல இருந்து. மற்ற மாமரங்கள் நின்று விடுங்களாம் பழம். அதே சொல்றான்டா, எட்டும் எட்டாது. எண்ணுதற்கு அதாவது நாங்கள் நினைப்பதற்கு எட்டாதவன், எழிலார் அழகானவன், கலர் இறைஞ்சி எழிலார் இறைஞ்சி அவரை அதை நினைக்கிறேன். காலை பிடித்து, கலல் என்றது கால், கலலை காலை பிடித்து எண்ணுதற்கெட்டாத. எங்கட இப்ப என்னொன்னு சொல்லி என்ன சொன்னால், இப்போ ஒரு ஆளுண்ட காலில் விழுந்தால் உடனே அவர் தனகுடிஞ்சு உங்களை தூக்குவார். சரி, ஒரு தரம் எங்க ஆட்ட காலில் விழுந்தாலும் அவர் நேர நிற்கிறது இல்லை, விழடான்னு சொல்லிக்கொண்டு அவர்கள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். அவர்களுடைய சிறங்குவி. அப்படி கீழே வரும்போது எண்ணுதற்கெட்டா அவர் உங்களுக்கு எட்டக்கூடிய வந்துடுவார். இந்த இதுல நான் கொஞ்சம் வேறுபடுறேன் என்றால், இந்த அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம், அவர்கிட்ட காலில் விழுகிறது ஓகே. ஆனா சும்மா தமிழ்நாட்டில் பார்த்தால் பவர்ல இருக்கிற நாய்கள் எல்லாம் இந்த நாயேனை தன்னடிகள் வாடிவித்த நாயகன், அந்த கருத்துல நான் நாய் என்று பேசுறேன். நன்றி உள்ள மிருகம். சரி, அப்போ அவங்க நன்றி இல்லாதபடியத்தான் காலில் விழ எதிர்பார்க்கணும். அது கூடாது. எட்டற்கெட்டான் எழிலால் காணிச்சு. அப்ப அதுக்காண்டித்தான் இந்த திருமுகாற்றுப்படையில வருது, அது வெண்பாவா வருது. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்கேன், பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவனை தீத்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே என்று சொல்லி அந்த பாட்டு வெண்பா முடியுது. அப்ப ஒரு நாங்கள் சிவன் என்ற ஒரு ஆளை வழிபடுறோம். அந்த சிறிகள்ல போய் அதுல அவையவே விருப்பம். அதான் அதுக்காண்டுதான் என்னென்னா, இந்த தேவாரம் திருமுறைகள் சைவ சமயத்துக்கு ஆதார நூல்கள் 12 திருமுறை, அதாவது 12 திருமுறைகள் இருக்குது. அடுத்தது 14 மெய்கண்ட சாத்திரம். இதைத்தான் நான் எங்களோட சைவ சமயத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நான் கொள்றேன். நான் அதை சொல்றது வேற இதுல இருந்து வாரது வேண்டாம் இல்லை. இப்ப உங்களுக்கு தெரியும், மாணிக்கவாசகர் இன்னொரு இடத்துல சொல்றார், நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே. அப்ப அவற்றை பார்வை அது. ஆனால் இருக்குது, என்னை பொறுத்தவரை நான் அப்படிதான் பாக்குறேன். சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன். கடவுளுக்கு ஒரு குறியும் இல்லை. குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே. இதோட தொடர்ந்து இன்னொரு திருவாசம் வருது, வரம் படிக்கிறார். திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாமம் அறியகோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டாய். அடுத்த ரெண்டும் தான் முக்கியம். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளனம் கொட்டாமோ. அப்ப ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்ல, மாணிக்கதானே சொல்றேன். அப்ப கடவுளுக்கு பேரும் இல்லை, உருவம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இறைவனுக்கு ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளணும். அப்ப 1000 பேர் சொல்றோம். கொன்றை வேந்தன், இப்ப வேந்தனை பற்றி காய்ச்சினாங்க. கொன்றை வேந்தன் ஔவையார் படிச்சது, அது சிவருமானுக்கு அதான் பேர், கொன்றை வேந்தன். கொன்றைய தலையில அடிக்கிறார். ஆத்திசூடி அதுவும் அதுதான். அப்ப இப்படித்தான் தமிழ் இருக்குது. இதுக்காண்டு நான் என்னென்றா, சில நேரங்கள் என்னென்றால் நாங்கள் அந்த மனித இயல்பு ஒன்று இருக்கு, இறைவன் இயல்பு வேற, மனிதன் இயல்பு மனிதன் இயல்பு தான். அது அவன் உணர்ச்சி வீதிகளுக்கு நாங்கள் இப்ப வயது போன காலங்களும் இன்னும் தெரியல, ஓரளவுக்கு
என்ன சொல்றது, ஷேரிங், அந்த எங்களோட கருத்துக்களை பயந்து கொள்ற மாதிரி பண்பாக கதைக்க பார்க்கிறோம். இது ஒரு நல்ல தலைப்பு. எனவே அப்ப இதுதான் என்ன என்ன கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்த இது எண்ணுதற்கெட்டான் எழலால் கலரஞ்சி என்று சொன்னது காலை பிடிக்க வேணுமென்ற கட்டாயம் இல்லை, அது அவரவரை பொறுத்தது. கடவுள் அப்படி சொல்ல இல்லை. கடவுள் அது இல்ல கடவுள் அப்படியானவர்கள் அவருடைய காலை பிடிப்பதால் அவர் எங்களுக்கு எட்டக்கூடியவராக வருகின்றார் என்ற ஒரு கருத்தியல் இருக்கின்றது. சரி, அதான் அந்த கருத்து தான் அது. அடுத்த என்றால் எண்ணுதற்கெட்டால், அதாவது எங்களுடைய எண்ணங்களுக்கு எட்டாதவர், ஆனால் அவருடைய பாதங்களை கலர் இறங்கினால் அவர் எங்களுக்கு எட்டக்கூடியவராக வருகின்றவர். நாங்கள் நினைக்க வேணும் மொழிய அதான் பிடித்து கொள்வதென்றால் அவருடைய கடலை நினைத்து இறங்கினால் அதை அதன் நடுவில் நினைத்து கொண்டிருந்தால் அவர் எங்களுக்கு எட்டக்கூடியதாக வருவார். சரி. அடுத்தது விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். விண்ணிறைந்து, அது இதுதான் இவர் உமாவதி சிவாச்சாரியார் படிக்கிறார். வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பார்மைதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க. உமாவதிச்சார் இது படிக்கிறார். சேக்கிலார் புராணம் இயற்றினவர் அவர். சேக்கிலார் இயற்றினது பெரிய புராணம். அது பெரிய புராணம் புலையான பேர். சேக்கிலார் அந்த பெரிய புராணத்துக்கு அவர் வச்ச பெயர் திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் தான் சரி. ஆனா அது பின்னுக்கு வந்தாக்கள் பெரிய புராணம் என்ற கணக்க பாட்டு 4000 பாட்டுகள் என்றபடியா. அப்ப வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மைதரு செய்ய தமிழ் அண்டா பாட்டு. அப்போ பாட்டுகள் கணக்க இருக்குது. இப்ப பன்னீர் திரும்ப எடுத்தால் 18,000 விருத்தங்கள் பாட்டுகளுக்கு மேல வருது தனித்தனியா. மிகுண்ட சாத்திரம் அது இன்னும் கொஞ்சம் கடுமையானது. என்னென்னா நாங்களும் சொற்களை பாவிச்சு பழக இல்லை. அரையன் பிரதங்கம் கேட்கணும் ஆர்மனவர்கள் இருந்தாங்க. இப்போ இருக்கிறாக்கள் எனக்கு தெரிஞ்ச அளவில் இல்லை. அதிலும் பக்கம் நாங்கள் புத்தகத்திலேயே படித்து அறிகிறது தான் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்கட்டும். விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய். அப்போ விண்ணுக்குள்ள இருக்கிறான். இப்போ ஏன் அதை சொன்னான்டா விண்ணண்ட அப்படியாத்தான் நான் இப்போ சொன்னேன். என்ன வானுலகும் மண்ணுலகும். அப்போ வானத்தில் இருக்கிறேன்ட்டு இப்போ எல்லாம் நீங்கள் நான் இந்த ஃபிசிக்ஸ் இதெல்லாம் படிப்பிக்கிறேன். அதில் சொல்கிறவன் என்னென்று சொன்னால், இப்போ இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்னு கேள்விப்பட்டீங்களோ தெரியல. அது இப்போ கண்டுபிடிக்குது இன்னும் எத்தனையோ 2 ட்ரில்லியன் கேலக்சிஸ் இருக்கா. இதுக்குள்ள ஆட்டுக்குள்ள என்ன சிவபூசைக்குள்ள கரடி வந்த மாதிரி நான் கதைக்கிறேன். பொருத்தமாக தான் கதைக்கிறேன். ஏனெண்டா விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் சகலதம். ஏனெண்டா ஏகன் அநேகன் என்றால் ஒரு அந்த பிக் பேங் தியரி தான். அது ஒரு இடத்துல அந்த வெடிச்சு தான் எல்லாம் வந்தது. அது அப்ப புவனேஸ்வரி அம்மான்னு சொல்லிட்டு போயிட்டா. விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மண்ணுக்குள்ளேயும் இருக்குது. மிக்காய் விளங்குகிறாய் விளங்கி ஒளியாய். இதுதான் அதுண்ட விளங்கொழியாய். விண்ணிறைந்து மண்ணிறைந்து விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் அதுக்கும் மேலாக மிக்காய் விளங்கொழியாய் ஒளி வடிவமாக விளங்கொழியாய் எண்ணிறைந்தில்லை இலாதானே நிம்பெருந்தீர். எண்ணிறைந்து எல்லை எண்ணிறைந்தில்லை எல்லை இல்லாத சொற்புணர்ச்சி தொல்காப்பியம். எண்ணிறந்து எல்லை, அதாவது சொற்புணர்ச்சியில எண்ணிறந்து எல்லை என்று வரும். எண்ணிறைந்து தெல்லை அது இலாதான, அதுவும் சொற்புணர்ச்சி. அது தொல்காப்பியம் படிச்சாதான் விளங்கும். எண்ணிறந்து எல்லை இலாதானே. அப்ப எல்லை இல்லாதவன் எண்ணிறந்து. அப்ப இன்னொரு இடத்துல எண்ணிலி பாவிகள் எம்முறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. அதுவும் இருக்குங்கிற திருமுறையில. சரி. எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனே பெருஞ்சீர். பொல்லாவினையே நான் பாவஞ்சத நான் பொல்லாவினையேன் போலுமாறு ஒன்றது என்ன மாதிரி போலுறண்டு உலகத்தையும் படித்த மனுஷன் எத்தனையோ இப்போ நீங்கள் அடுத்தெல்லாம் போட்டுக்கிறீங்கள் போற்றி திருவாகள் என்ன சகத்தின் பற்றி அப்படிலாம் படிச்சுக்கிறேன். அதில் ஒன்றில் 225 அடிகள் வருது. இது 95 அடி.
அதை படித்தால் இன்னும் இந்த தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் உறவா போற்றி இது மாணிக்க வாசற்ற கூற்று. அப்போ அப்படித்தான் நாங்கள் பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட மனுஷன் அவர் அருளாளர் கண்டபடியால் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்று எனக்கு இன்னும் உன்னை என்னண்டு போல்றன்னு சரியா இருக்கு. ஆனா போன்றா வந்துக்கிறார் வாழ்க வெல்க போற்றி அப்படி சொல்லி. சரி, நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்து. விண்ணிறைந்து மண்ணிறைந்து எல்லாத்தையும் எனக்கு பியோண்டா இருக்கிற, அதாவது இன்ஃபினிட்டியா இருக்கிற, சரியோ இன்ஃபினிட்டியா இருக்கிற. அப்ப இன்ஃபினிட்டியை நான் என்னென்று பார்க்கறது, நான் கம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுமா? ஆங்கிலத்தில் சொல்ல முடியும், அதை உள்ள கொண்டு வர முடியுமா? முடியாது, முடியாது. இந்த கடவுளனுடைய அந்த தோட்டம் எப்படி என்றதை அவர் சொல்லாம சொல்லுகின்றார். அதாவது இந்த உலகம் புள்ள விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதவன், சரியோ எண்ணிறைந்து எல்லை இல்லாதவனே நின்பெருஞ்சீர் பொல்லாவினையேன் உன்னை எப்படி நான் பாடுறது? அதான் கருத்து. மற்ற என்னென்று சொல்ல வேணும். அப்போ சொன்ன உங்களுக்கு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லா இருக்கு, நாங்கள் என்ன சிலை எல்லாம் வச்சுக்கிறோம். உருவம் இல்லாத இருக்கேன் உருவத்தை கொடுத்த நாங்கள் அதுக்கு தொல்காப்பியத்துக்கெல்லாம் நீங்க போகணும். தொல்காப்பியங்கள் உங்கள்கிட்ட இருந்தா நல்லது. ஒரு புத்தகத்தை எங்கேண்டா வாங்கி நீங்கள் சும்மா நடுகளும் படிக்கணும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இதுல காட்டலாகா பொருள் வருது. அதுக்கு இங்கிலீஷ் அப்டிராக்ட் நாவ். இங்க பிரைமரி ஸ்கூல்ஸ்ல படிப்பிக்கிறாங்க அப்டிராக்ட் நாவ். சரியோ? அப்ப அது நல்ல தமிழ். அதுக்கு எனக்கு சூத்திரம் பாடம் உங்களை சொல்லி காட்டுறேன். என்ன மாதிரிண்டா, ஒப்பும் உருவும் வெறுப்பும் என்றா, கற்பும் ஏரும் எழிலும் என்றா, சாயலும் நானும் மடனும் என்றா, நோயும் வேட்கையின் நுகர்வும் என்றாங்கு ஆவையின் வரும் கிளவி. கிளவி என்ற கொம்பளவுலானா, கிளவி என்ற சொல் மொழி சரி. ஆவையின் வரும் கிளவி எல்லாம் நாட்டு இயல் மரபின் நெஞ்சுகொளின் அல்லது காட்டலாக பொருள். அப்ப காட்டலா பொருள்ண்டா இப்ப அவர் சொல்றாரு, கொஞ்சம் சொல்லுகள் சொல்லி போட்டு ஆவையின் வர் இது போன்று பல சொற்கள் இருக்குது. உண்மையில நீங்க சரியா சிந்தித்து பார்த்தால், அதை எண்ணி பார்த்தால் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு ஆங்கிலமோ என்ன உலகத்துல எந்த மொழி என்றாலும் சரி, ஒரு சொல்ல நீங்க சொல்லிக்குள்ள இப்ப நான் ஒரு இதோட விளங்கப்படுத்துக்காண்டி குரல் சரியான பதிவை எனக்கு பெருசா கேக்குது இல்ல. சரி ஓகே. ஹிப்போபோட்டமஸ் என்ற சொல்லு எனக்கு வேறு நிலையில இருக்க தெரியாது. அப்ப இது என்னடாண்டு போட்டு அப்புறம் இங்க வந்துதான் கிழட்டு வயதுல அது ஒரு ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு மிருகம். அப்ப ஹிப்போபோட்டமஸ் எனக்கு கேக்குது இல்ல. நீங்க உங்களோட சவுண்டை கூட்டுங்க. சவுண்டை கூட்டணும். நீங்க உங்களுடைய போன்ல சவுண்டை கூட்ட வேணும். நாங்கள் சவுண்ட் இவர் கூட தான் இருக்குது, சரியா இருக்குது. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க என்று சொல்லி. அப்ப அது காணாத படியால் அதை நாங்க மனதுல ஊக்க இயலாது. இப்ப மற்றது இன்னொன்று இருந்தது எங்க நாடுல, என்னன்னு சொல்றது, இந்த கோயில்ல கட்டிடங்கள்ல வருது ஆளியோ கேள்விப்பட்டீங்களா? ஆளி ஜாலி 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 ஜாலி. அது இப்ப எக்ஸ்டிங்கா போச்சு, இல்லாம போச்சு. அப்ப இப்படி தோன்றி வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றீங்களா? சத்தம் ஒண்ணும் எனக்கு தெளிவா கேக்குது இல்ல. பாரமன் மீட் பாக்குறேன் இருக்கா? சரி, இப்ப பாருங்க இருக்கா, கேக்குதா? கேக்குதா? கேக்குதா முருகானந்தம்? சரி, அவர் கேட்கல போட இருக்குது. நீங்க சொல்லுங்க. ஆமாம், அது என்ன பொல்லாவினையேன் புகழமாறொன்றறியன். அதாவது இந்த இந்தளவு கருத்து இதுல வர்ற 5 வரியும் நீங்க சொன்ன மாதிரி கேக்குதா?
அவர் நிக்கிற இடம் சரியில்லையா எனக்கு தெரியல. ஆ, ஆ. சரி, அப்ப இதுல வந்து என்ன சொன்னா, அதான் சொன்ன மாதிரி எண்ணத்துக்கு எட்டாதவர், ம். எழிலால் கரரஞ்சி, எண்ணத்துக்கு எட்டாதவர். அதான் கண்ணில் தான் கருணை கண் காட்ட வந்தேன், அவருடைய கருணை இல்லாமல் ஆம். வந்து எய்து. ஹலோ, ஆமா, கேக்குதா அண்ணா? இல்லை, விட்டு சத்தம் கேட்கல வர. இப்போ இது இதுதான் அவரை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, கொம்ப்ரியன் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவர் வந்து பொல்லாவினையன் புகழமறை. எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளவுதான் சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் முன்னுக்கு சொல்லிட்டார். இனித்தான் அவர் சொல்ல போகின்றார் இப்போ ஆம். திருவாசகத்தை. ஆமாம். இவ்வளவு நேரம் சொன்னது அவற்றை புகழையும் இதையும் இப்படியானவர் என்று சொல்லி இன்ட்ரடக்ஷன். ஆமாம். சிவபெருமான உலக நேரம் நடந்தது, சிவபெருமானுடைய இன்ட்ரடக்ஷன். ம். நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எடுத்துட்டேன். ஆமாம். நினைக்கிறேன் இதை முடிச்சு கொண்டு அடுத்த கிழமை தொடருவோம். ஆமாம். நீங்கள் எனக்கு சரி, முதல்ல அட்வான்ஸா சொல்லுங்க. அதில் இதுதான் தொடர போறோம். இந்த பொல்லாவினையன் புகழமாறனுடைய இல்ல, என்னோட இதை முடிச்சுட்டோம். பற்றி சொல்லல. டைம் அண்ட் டேட் அண்ட் டைம் வந்து டைம் சிமிலர் டைம் ஓகே உங்களுக்கு? சேம் டேயா? சேம் டே சேம் டைம் ஓகேயா? இல்லைன்னு சொன்னால் வேறு மாதிரி வென்ஸ்டே 4 o'clock. வென்ஸ்டே 4 o'clock. ஓகே. அல்லாட்டா நீங்கள் தேர்ஸ்டேஸில் என்ன மாதிரி? தேர்ஸ்டேஸா? ஓகே. இப்போ மற்ற கேக்குதா முருகானந்தம்? கேக்குதா உங்களுக்கு? என்ன மாதிரி டைமிங் மாத்திரன்னா மாத்தலாம். வேற ஆரம்பத்தார் எனக்கு நான் என்ன புதன் வியாழன் எந்த நேரம் ஓகே, பிரச்சனை இல்லை. சரி. எனக்கு வியாழக்கிழமை 4 மணிட்டா சும்மா வேண்டா, நான் பேரப்பிள்ளையில போய் பழைய குத்தம் எடுத்துட்டு வரேன் நான். ஓகே, ஆமாம். அதனால வியாழக்கிழமை. சரி சரி, ஓகே. நீங்கள் டெலிஃபோன்ல கதைங்க. இது இல்ல இப்ப நாங்க முடிக்க போறோம்னா, இந்த இதோட முடிக்கிற 2 hours ஆச்சுது இப்ப கிட்ட. அப்ப நாங்க முடிச்சிட்டு அடுத்த கிழமை என்ன டைம் செய்யறோம் வாரம். கொஞ்சம் பாருங்க, இதை ஆஃப் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் பாருங்க, ஒரு செகண்ட் பாருங்க. ஸ்டாப் த ரெக்கார்டிங்.